கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னீங்க விஜயை பத்தி பேசுனீங்க. இப்போ விஜயை பத்தி இன்னொரு நியூஸ் கூட இப்போ சமீபமா இப்போ 2 நாளா வந்து இப்போ அதிமுக அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதா ஒரு தகவல் வருது. இது உண்மைதானா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் வந்தா எந்த மாதிரியான நெருக்கடி திமுகவிற்கு இருக்கும்? வெற்றி அப்படிங்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப நம்ம ஐயா விஜய் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா ஐயா விஜய் அவர்களே பாக்குறாங்களாம் எந்த தொகுதியில் உறுப்பினர் அதிகமா இருக்கிறாங்க அவர் அங்க நிறுத்தலாம். அப்ப வெற்றி பெறணும் என்ற எண்ணத்தோட வர்றது எவ்வளவு பெரிய கேவலமான எண்ணம். மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அரசியலுக்குள்ள வரணும். ஏன்னா அரசியல் படைத்தோருக்கு அறம் கூற்றாக அப்படிங்கிறது தமிழ் ஒரு இலக்கியத்துல ஒரு பகுதியில் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அரசியல் வரும்போது அறம் இருக்கணும். நம்ம 1000 தான் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை திட்டினாலும் ஒரு அறத்துல நடக்கிறாரு, 1000 தான் எல்லாரும் திட்டினாலும் அவங்களும் ஒரு அறத்தோட நடக்கிறாங்க. இவருக்கு என்ன அறம் இருக்கு? புரியுதுங்களா? இவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதே பெரிய கேள்விக்குறி. அதிமுக கூட்டணியில இணைஞ்சா என்ன செய்வாங்க? அப்புறம் எதற்கு ஐயா விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தணும்? ஒரு கட்சி தனியா நிக்க போகுது அப்படின்னா இப்ப அதிமுக தனியா நிக்க போகுதுன்னு வச்சுங்க, அதனோட முதல்வர் வேட்பாளராக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிறுத்திடுறாங்க. இதே போல தாவேகா தனியா நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதற்கு முதல்வர் வேட்பாளரா ஐயா விஜய் அவர்கள் அப்படின்ட்டாங்க. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன இதுக்கு நீங்க போய் அதிமுக கூட்டணி வைக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க? ஐயா மோடி அவர்களை தாண்டி ஐயா எடப்பாடி அவர்களை தாண்டி ஐயா விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுவாரா? முடியுமா? முதல்ல நீங்க ஒரு தொகுதியாக உங்களால் வெற்றி பெற முடியுமா? திமுக காரங்க எவ்வளவு பிரச்சாரம் பண்ணுவாங்க, இன்னும் நாம் தமிழர் இருக்கு அவங்க எவ்வளவு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கடந்து நீங்க 1000 தான் அதிமுக கூட கூட்டணியில இருந்தாலும் பிஜேபி கூட கூட்டணியில இருந்தாலும் உங்களால ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டு 1 மணி நேரம் நின்று பேச முடியுமா? 1 மணி நேரம் நின்று பேச முடியுமா? எவ்வளவு நேரம் தான் விஜய் பத்தியே பேசிட்டு இருப்பீங்க? விஜய் அங்க அப்படி பண்ணாரு, விஜய் இப்படி பண்ணாரு, விஜய் அவர் வேறு தொடச்சிக்கிட்டாரு, விஜய் அவர் தலையை அவரே சீவிக்கிட்டாரு. எவ்வளவு நேரம் தான் அதே நின்று பேசுறது? அப்படியே பேசலாம் பேசணும். விஜய் ஒரு படத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச சீனு கேட்கும்போது நான் லவ்வர் நினச்சி என் லவ்வரோட அம்மாவுக்கு வந்து முதுகில் சோப்பு தேய்ச்சி விட்டேன், அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் நடித்தேன் இப்படிங்கிறத பேசணுமா? இல்லை லியோ படத்தில் 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டாச்சே செடிக்க அந்த படத்தை பற்றி அதில் பற்றி பேசலாமா? இல்லை வேற எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி இதை பற்றிலாம் எவ்வளோ நேரம் தான் பேசுறது? இதே இவ்வளோ நேரம் பேசியிருந்தா போகிறீங்க வேணுங்களா வேற ஏதாவது சொல்லி அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? கடுப்பிடிக்காதா? அப்ப எவ்வளவு நேரம் தான் இதைய பத்தி பேசுவீங்க? இன்னொன்னு எடப்பாடி நினைச்சாரு நம்ம தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறோம், தமிழ்நாட்டில் தான் இருக்கோம், சரி ஒரு ஃபோன் போடுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டுல இருந்து போட்டாரு. என்னடா இது கோயிங் நச்சுக்கிட்டே இருக்கு, சிக்னலே வரமாடுது. அவரும் என்ன சொன்னாரு, போயிட்டு இதை பாரு கொடியை பாரு வெற்றி வெற்றி அப்படின்னு கத்துனாரு.